தொலைநோக்கு சிந்தனை கொண்ட என் இனிய இந்திய தேச மக்களே, உலகமெங்கும் இன்றளவிலும் நிகழும் நிலை உலகமெங்கும் இன்றளவிலும் நிகழும் நிலை அரசாட்சி மக்களுக்காகவாம் மதத்திற்காகவாம் அரிதாரம் பூசும் கோமாளிகளின் கோமாளித்தனத்திற்கு பின்னால் கண்மூடித்தனமாய் கற்றதை மறந்து கல்லாத மூடர்களாய் ஓடுகின்ற மக்களுக்காகவாம். மக்களே, இது விவாத மேடை தலைப்பல்ல. விவாதித்து நடுவர் தீர்ப்பே சரியென்று கேட்டு சிலாகித்து போய்விட ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்யவும் செம்மைப்படுத்தவும் எதிர்கால மானுட குலத்தின் வளமான பரஸ்பர உறவுகளை மேம்படுத்துகின்ற தொலைநோக்கு சிந்தனையுடன் மானுட சமுதாயத்தை வழிநடத்துகின்ற பகுத்தறிவு தீர்க்கதரிசி எண்ணங்களை கொண்ட தலைவர்களையும் ஒருமித்த மனதோடு அடையாளம் கண்டு தேர்வு செய்து வருங்காலமெல்லாம் வசந்த காலமாய் அமைய வழிவகை செய்து கொள்ள விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் செயலாற்ற வேண்டிய கால ஓட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதற்காகத்தான். விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் செயலாற்ற வேண்டிய கால ஓட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதற்காகத்தான். மானுடம் மேன்மை பெற்று கற்றறிந்த அறிவு எல்லாம் மீண்டும் மீண்டும் தடம் புரண்டு இந்த பழமைவாதங்களுக்குள்ளும் கோமாளிகளின் கோமாளித்தனத்துக்கும் வசப்பட்டு வருகின்ற காலங்களை சூன்யமாக்கி விட்டுவிடக்கூடாது. ஆக பழமைவாதங்களை நோக்கி ஓடும் சமூகமும் அரிதாரம் பூசும் கோமாளிகளின் கோமாளித்தனத்தை நம்பி கண்மூடித்தனமாய் ஓடும் சமூகமும் தானாகவே கால ஓட்டத்தில் அழிந்துவிடும். அதை யாரும் அழிக்க தேவையில்லை என்பதை மறந்துவிட வேண்டாம். அழிவுகளுக்கு பின்னால் செல்வதற்கல்ல மானுடம் ஆக்கப்பூர்வமான உயர்ந்த நோக்கத்தோடு செயலாற்றி தீர்க்க தரிசனத்தோடு பகுத்தறிவு தீர்க்க தரிசனத்தோடு ஆக்கப்பூர்வமான உயர்ந்த நோக்கத்தோடு செயலாற்றி மறுமலர்ச்சியை உருவாக்குகின்ற தீர்க்க தரிசிகளோடு பயணிப்பதற்காகத்தான் இந்த மானுட வாழ்வு. மகாத்மா காந்திஜியின் அகிம்சை அறவழியில் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வணக்கமுடன். KKR.